ஏசி சண்முகம் 2,00,000 வாக்கு வித்தியாசத்துல தோத்தது உங்களுடைய களப்பணி முக்கியமான காரணமா சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து? இல்ல இது என்ன முக்கியமான பணி சொல்றாங்க? களப்பணி அதிமுகவுக்காக இறங்கி இந்த இதெல்லாம் களப்பணி அதிக அளவுல ஜெயிச்சிருக்காரு கேண்டிடேட் டிஎம்கே. ஆனா இவர் வந்து போன முறை உங்க கூட்டணியில அங்கம் வகிச்ச ஏசிஎஸ் வந்து 2,00,000 வாக்கு வித்தியாசத்துல தோத்துருக்காரு. அதுக்கு உங்களுடைய களப்பணி ஒரு முக்கியமான காரணம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இல்ல களப்பணி முக்கியமானன்னா அவர் தோத்ததுக்கா இல்ல அவர் தோத்ததுக்கு இல்ல அவர் எங்களை வந்து துரோகின்னு சொல்லிட்டாரு. கடந்த தேர்தல் 2 தேர்தலில் அதுக்கு முன்னே நம்ம கூட்டில் இருந்தாரு, அதிமுகவோட கூட்டில் இருந்தா செஞ்சாரு. கட்சி தொண்டர்களுடைய வெறுப்பு அதிகம் சம்பாதிச்சிட்டாரு, அதிகம் வெறுப்பு சம்பாதிச்சிட்டாங்க. இல்லைன்னா ஓரளவுக்கு அவருக்கு இன்னும் கூட கூடுதலாக கூட வாக்கு வந்ததுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அவருடைய செயல்பாடு, அவருடைய போக்கு, அவருடைய தான் தோண்டித்தனமாக பேசுனதுனால்தான் தோல்வியே அடைஞ்சார். தவிர இல்லை அனுதாபம் இருந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல அப்படிதான் பத்திரிக்கைலாம் எழுதிச்சு. நெருக்கமாக தான் இருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி. வெற்றி தோல்வி வந்து நெருக்கமாக தான் இருக்கு. போட்டி கடந்த முறை அவர் அந்த அளவுக்கு கூட்டிட்டு வந்ததே வந்து அதிமுக ஓட்டு தானே. ஆமா, இந்த தடவை அதிமுக இல்லாததுனாலதான் இவருக்கு அவ்வளோ அந்த அளவு வித்தியாசம். 100% ஏடிஎம்கோட அவங்க எல்லாம் இருந்திருந்தா கண்டிப்பா 100% ஜெயிச்சு. எல்லாத்தையும் தான் தெரியுமே. இல்ல இது வந்து இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் இதை வந்து ஜனங்க வந்து மத்தியில இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியா காங்கிரஸ் ஆட்சியா அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க மக்கள். அதில் பார்க்கும்போது தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் மேக்சிமம் எப்பவுமே வந்து பிஜேபி மக்கள் அதிகமாக விரும்பலை. அதனால அதுக்கு ஒரு கணிசமான அது வந்து இப்போ மோடி வந்ததும் அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து பாத யாத்திரை போனது இதெல்லாம் வந்து இங்கே வந்து ஒரு மதவாதத்தை கொஞ்சம் பலப்படுத்திடுச்சு. இந்த ராமர் கோயில் கட்டினது இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கும்போது இது ஒரு நம்முடைய மத உணர்வை கொஞ்சம் அதிகப்படுத்து. அதில் கொஞ்சம் கூடுதலாக இந்த டைம் பிஜேபிக்கு வாக்கு கிடைச்சிருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அதே மாதிரி எப்பவுமே நம்ம தமிழ்நாட்டில் எடுத்தோம்னா பிஜேபிக்கு வந்து அந்த மாதிரி மக்கள் வந்து அதிகமாக அதை விரும்புது. அதனால மத்தியில் காங்கிரஸுக்கு வந்து ஆதரவாக இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இந்தியா கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்கக்கூடிய நிலை உருவாகியிருக்குன்றது தான் என்னுடைய கருத்து. அதே போல் கடந்த 2014 தேர்தல் நடக்கும்போது 2014 அம்மாவை தான் நாங்கள் பிரைம் மினிஸ்டராக சொன்னோம். அம்மா தான் பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர்னு நாங்கள் பிரச்சாரம் பண்ணோம். அப்போ தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்தாங்க ஏதோ ஒரு வாய்ப்பு அம்மாவுக்கு இருக்கு, அந்த வாய்ப்பு கிடைக்கும் தமிழ்நாட்டுக்கு நினச்சி தான் அன்றைக்கி 38 சீட்டை நம்ம ஜெயிச்சோம் 2014 அம்மா இருக்கும்போது. அந்த மாதிரி இந்த முறை நாங்கள் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் வேட்பாளரை முன் நிறுத்தலைன்ற மாதிரி மக்கள் ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்றது தான் மக்களுடைய கருத்து. எப்படி இருக்கும் மனோபாவம்னா, அதிமுகவுக்கு மக்கள் வெறுக்கல, திமுகவை வெறுத்திருக்கக்கூடிய ஓட்டு கூட மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் பிரித்து போட்டாங்க. அதனால்தான் இந்த தடவை பிஜேபிக்கு அவ்வளோ ஓட்டு வந்த காரணமே திமுகவுக்கு ஆன்டியா இருக்கிறது தான். அந்த ஓட்டெல்லாம் பிஜேபிக்கு போன ஓட்டெல்லாம் கூட மத்தியில் வந்து ஏதாவது இவங்களை நினைச்சாங்க தவிர அதிமுக வந்து இவங்க வந்து யாரை இவங்க ஆதரிப்பாங்க, சப்போஸ் இவங்களுக்கு ஓட்டை போட்டோம்னா இவங்க யாருக்கு தான் இவங்க இதை என்டிஏக்கு ஒரு ஆதரிப்பாங்களா இல்லை பிஜேபிக்கு கூட்டணிக்கு ஆதரிப்பாங்களான்ற மாதிரி மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. த்ரூட் பிஜேபியோட மத சார்பு அப்படின்னு தெரிஞ்சு இவ்வளவு தெளிவு இல்லை. நம்ம 4 வருஷம் அவங்களோட பிரயாணம் பண்ணிருக்கேன், அவங்களோட கேர்டேக்கரா இருந்திருக்கேன். அதை இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? கேர்டேக்கர்லாம் ஒன்றும் இல்லை. அன்னைக்கு எங்களுடைய அம்மாவுக்கு பின்னாடி பல பிரிவுகளாக எங்கள் கட்சி எல்லாம் பிரிஞ்சு போகும்போது நாங்கள் வந்து முடிவு எடுக்க வேண்டியது ரொம்ப யோசித்து எடுக்க வேண்டிய முடிவுக்கு அந்த காலகட்டத்தில் மத்திய அரசை வந்து பகிச்சிக்க முடியல. மத்தியில் இருந்தது பிஜேபி அரசு. மத்திய அரசாங்கத்தை நாங்கள் எந்த விதத்திலும் பகிச்சிக்க முடியல. காரணம், தமிழ்நாட்டுக்கு தேவையான மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு வேற வழி இல்லை. அவங்கள அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு. ஆமா, இப்போ அதனால தானே இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 8 மாவட்டங்கள் புதிய மாவட்டங்களை உருவாக்கிட்டோம். அதுக்கு மத்திய அரசுடைய உதவி தேவைப்படுது, பொருளாதார ரீதியாக கூட. அதே போல ஒரே வருஷத்துல 11 மருத்துவக் கல்லூரியை கொடுத்துருக்காங்க மத்திய அரசு. அந்த நேரத்துல இலக்கம் நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு வந்து 11 மருத்துவக் கல்லூரி கூடுதலாக வந்ததுனால கிட்டத்தட்ட 2000 சீட்டுக்கு மேலே கூடுதலாக வந்துடுச்சு பசங்க படிக்கிறதுக்கு. இதெல்லாம் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய அந்த காலகட்டத்தில் அனுசரித்து போனதுனால்தான்.
பிஜேபியை அனுசரித்து அந்த பிஜேபி அரசாங்கத்தை அனுசரித்து போனதுனால தான் தமிழ்நாட்டில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் கொண்டு வர முடிஞ்சு. அவங்களும் கொஞ்சம் சாதகமாக அரசுக்கு, எடப்பாடியார் அரசுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. இதுதான் அந்த கடந்த 4 வருஷமா அவங்களோட பயணித்தது. சசிகலாவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த தொடர்பு இல்லைன்னு முதல் குரல் கொடுத்துருந்தீங்க. நீங்க இந்த மாதிரி நான் தான் ரீஎன்ட்ரி, நான் தான் வந்து அதிமுக பதில் கைப்பற்ற கொடுத்துட்டாரு எடப்பாடியார். பதில் கொடுத்தார். ஐயா வந்து பதில் கொடுத்துருக்காரு. அவங்களுக்கும் கட்சிக்கு சம்மந்தம் இல்லை, அவங்க ஏதோ பேசுறாங்க அப்படின்ற மாதிரி அவர் பதில் கொடுத்துருக்காரு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து அதிமுக தோற்றுவது அந்த பயத்தினாலதான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து அதிமுக புறக்கணிச்சதுன்னு திமுக மந்திரிகளும் சொல்றாங்க. அதே மாதிரி நேற்று வி.கே. சசிகலாவும் சொல்லியிருக்காங்க, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து புறக்கணிச்சது அதிமுக செய்த தவறு அப்படின்னு. அதாவது பார்த்தீங்கன்னா, அம்மா இருக்கும்போது 5 தொகுதி ஒரே டைம்ல 5 தொகுதி எலெக்ஷன் வந்து அம்மா அதை வந்து நம்ம புறக்கணிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுவே கருணாநிதி 2012 12 அது எடப்பாடி என்ன தெளிவாக சொல்லியிருக்காரு. ஐயா அவருக்கு பேசும்போது, நம்ம எதிர்கட்சி தலைவர் பேசும்போது சொல்லியிருக்காரு, 12 வந்து கருணாநிதி கூட தான் அன்னைக்கு வந்து தேர்தலை புறக்கணிச்சுக்கிறாரு. அந்த மாதிரி இன்னைக்கு என்னன்னா, கடந்த ஈரோடு தேர்தலை பார்த்துருப்பீங்க, பஸ்ஸை வச்சு கடத்தின்னு போயிட்டாங்க. டூருக்கு கூட்டின்னு போறேன்னு பஸ்ஸாக கடத்தின்னு டூருக்கு கூட்டின்னு போயிட்டாங்க. இந்த ஜனத்தெல்லாம் அங்கங்க காம்பவுண்டை போட்டு காலையில உள்ள வந்துட்டா நைட்டு 10 மணில வெளியே போட்டு கறி சோறெல்லாம் போட்டு உள்ள அடைச்சிட்டாங்க. ஆடு மாடி மாதிரி உள்ள அடைச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட நிகழ்வு. ஏன்னா இது கடந்த கால அரசியல்ல எந்த காலத்திலும் சுதந்திரத்துக்கு எந்த கட்சியும் செய்யாத அளவுக்கு இந்த ஈரோடு எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா, அது வந்து செந்தில் பாலாஜியோட ஃபார்முலான்னாங்க. செந்தில் பாலாஜி ஃபார்முலான்னு சொன்னாங்க. எதை அது இருக்கக்கூடிய தெருவுக்கு ஒரு பஸ் நிறுத்த வேண்டியது, வாங்க டூர் கூட்டின்னு போயிட்டு வெளியே சுற்றிட்டு அவங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அவங்கள வந்து கொண்டு வந்து மனசை மாற்றி ஓட்ட வாங்கினாங்க. அதே மாதிரி ஊரில் இருக்கக்கூடியவங்கள கூண்டில் அடித்த மாதிரி எல்லாம் ஒரு காம்பவுண்ட் உள்ள வச்சு காலையிலேருந்து சாயந்தரம் சாப்பாடு போட்டு கரிசோரை போட்டு பணத்தை கொடுத்து வச்சு இப்படி இதெல்லாம் தான் எடப்பாடி பார்த்தார். இதெல்லாம் கண்ணு மக்கள் தெரியும். நாங்கள்லாம் ஃபீல்டில் போய் வேலை செஞ்சோங்க. ஈரோட்டில் பார்த்தோம். நாங்கள் ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க தெருவில். எங்கே பார்க்குறாங்க, எல்லாம் உள்ளே அடைச்சி வச்சுருக்காங்கன்னுவாங்க. அது மாதிரி உள்ளே இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் அவர் எடுத்த முடிவு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அதாவது கடந்த காலங்களில் எத்தனையோ கட்சி தமிழ்நாட்டை ஆண்டு இருக்குது, எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ முதலமைச்சர்கள் ஆண்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஈரோடு எலெக்ஷன் மாதிரி இது வந்து எப்பயும் நடக்கலை. இதெல்லாம் தான் அவர் உணர்ந்தார். எடப்பாடியார் வந்து நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் உணர்ந்து இதெல்லாம் நடக்கும், இது நடந்து திரும்ப என்ன சொல்லுவாங்க, இதை மாதிரிலாம் மீண்டும் நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை உருவாக்க. இதுக்கு தான் இன்னைக்கு நான் அவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவெல்லாம் ரொம்ப யோசித்து பல்வேறு கழகத்துடைய முன்னோடிகள் எல்லாம் வச்சு கலந்து ஆலோசித்து தனித்தன்மையோடு தனிப்பட்ட முறையில் என்னுடைய கழக பொதுச்செயலாளர் இந்த முடிவு எடுக்கல. கழகத்துடைய முக்கிய பிரபுகளும் முன்னோடிகள் எல்லாம் வச்சு தான் ஒரு எல்லாத்த ஆலோசனைக்கு பிறகுதான் இந்த முடிவை எடுத்திருக்காரு. சார், இப்போ பத்திரிகை வந்து அவங்களோட சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்கு? இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் துவங்கியிருக்கீங்க. நடுநிலையான சேனலுக்கே வந்து ஒரு சரியான வரவேற்பு இல்லாத ஒரு சூழல், ஒரு கட்சி அடிப்படையில் அவர் துவங்கியிருக்காரு. இப்போ இந்த 2 ஆட்சிகளில் வந்து நீங்கள் வந்து பத்திரிகை சுதந்திரம் வந்து திமுக ஆட்சியில் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? அது எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்களா, இப்போ பத்திரிகை பார்த்தா இன்னைக்கு எடுத்துக்கலாம், எல்லாம் தந்தி டிவி எடுத்துக்கிறோம். அது நம்ம பொது டிவியாக தெரியல, அது திமுக வசம் போயிடுச்சு. தந்தி டிவி எல்லாம் ஒரு காலத்தில் அம்மா காலத்துலலாம் நடுநிலை ஒத்துது, அது வந்து ரொம்ப மரியாதையாக தான் இருந்தது. அதெல்லாம் இன்னைக்கு திமுக வசம் போயிடுச்சு. டிவிங்க மேக்சிமம் டிவிங்களை பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆளுங்கட்சிக்கு சில டிவிங்க மத்திய அரசுக்கு சாதகமாக போயிடுச்சு, சில டிவிங்க மாநில அரசுக்கு சாதகமாக போயிடுச்சே தவிர இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு என்ன நடக்குது, மக்கள் மத்தியில் என்ன நடக்குது, நடந்துருங்க என்ன செய்திகளை தெரியப்படுத்தணும், இங்கே உள்ளதை உள்ள மாதிரி தெரியப்படுத்தணும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது காரணம் அவங்க பண்ணுற டைட்டு. அன்னைக்கு பத்திரிகைக்கு வந்து கைகள் நெருக்கப்படுகிறது, கட்டப்படுகிறது. இதனால அவங்களால வந்து மேலும் அதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்ற காரணம், பல்வேறு நெருக்கடிகள் இருக்கின்ற காரணத்தினால அவங்களும் வந்து வேற வழி இல்லாமல் அரசாங்கத்துக்கு சாதகமாக போகிறாங்க. இதுதான் பத்திரிகைக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடிங்க அவங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம திறந்திருக்க யூடியூப்பு நல்ல எங்களுடைய கட்சி ஜெகதீசன் அவர்கள் இன்னைக்கு ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக ஒரு யூடியூப் சேனலை இங்கே தொடங்குறாரு. நான் அவருக்கு சொல்லியிருக்க கருத்தை நல்ல ஜனங்களை வந்து சிந்திக்க வைக்கணும், சீர்திருத்த கருத்தை கொடுக்கணும், சமுதாயத்திற்கு தேவையான நல்ல செய்திகளை கொடுக்கணும். அந்த மாதிரி அதிமுக சார்பாக நமக்கு செய்திகளை வந்து மக்களுக்கு சேரக்கூடிய அளவில் இந்த யூடியூப் செயல்படணும்னு சொல்லிட்டு நல்ல கருத்துக்கள் நாங்கள் சொல்லி எல்லாருக்கும் பொருந்தணும். நீங்க எங்க பொருள் நான் இப்பதான் சொன்னேன், நீங்க தான் ஆளுங்கட்சி சப்போர்ட்டா போயிடுறீங்களே, அதுதானே சொன்னேன் நானு. எந்த சேனலுக்கும் அது மாதிரி இல்லையே. நீங்க இருக்கிற மாதிரி பாத்தீங்களா, நீங்க அதிகமான மாலை முரசல் வைக்கிறீங்க.
மாலை முடிச்சுக்கிட்டு தான். சார், இப்போ அதிமுக வந்து தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய கட்சி. இப்போ அது வந்து சிதைஞ்சு போயிருக்குது. ஆனா அடித்தட்டு தொண்டர்கள் முதற்கொண்டு எல்லாருமே விரும்புறது மறுபடியும் அதிமுக ஒன்றிணைந்து ஒரு விருப்பம் அடித்தட்டு தொண்டர் முதற்கொண்டு எல்லாருக்குமே இருக்குது. ஆனா பெரிய பதவியில இருக்கிறவங்க, முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க புறக்கணிச்சுட்டு இல்ல இல்ல வர நல்ல நல்ல கருத்து, நல்ல கேள்வி கேட்டுக்கிறீங்க. நல்ல கேள்வி. நாங்க அதிமுகல நீங்க சொல்ற மாதிரி நம்ம டிஸ்ட்ரிக்ட் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தை எடுத்துப்போம். நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களோ இல்லை கழகத்துடைய ஒன்றிய செயலாளர்களோ இருக்கக்கூடிய பல்வேறு பொறுப்பாளர்கள் யாராச்சும் இந்த மாதிரி தேவையில்லாம இவங்கனால இந்த கட்சினால குழப்பம் உருவாகுது, கட்சிக்கு வந்து பிளவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல உங்களால சொல்ல முடியுமா? ஒருங்கிணைங்க ஒன்னா சேருங்க. ஒன்னா சேர்த்து சொல்றீங்க? முன்ன எங்களுக்குள்ள பிரச்சனைங்க என்ன? ஒன்னா இருந்தோம், எல்லாமே ஒன்னா இருந்தோம். இதுல பிரிவினை வந்து ஒரு தலைமை, ஒத்த தலைமை வேணும். இது தொண்டர்களுடைய எல்லாருடைய ஆர்வங்களும் எல்லாருடைய கோரிக்கை தான். அனைத்து மாவட்ட செயலாளர்கள்லாம் கூட எல்லாம் நாங்கள் வந்து எல்லாமே ஒற்றை தலைமை இருந்தால் தான் எங்களால் அம்மா மாதிரி செயல்பட முடியும், அம்மா மாதிரி இருக்கணும்ன்றோம். இப்படிதான் போகணும். இந்த ஒற்றை தலைமை போகும்போது அவர் வந்து எல்லாமே வந்து எடப்பாடியார் தலைமையில எல்லாமே வந்தாங்க, எல்லாமே அக்செப்ட் பண்ணா உங்களுக்கு தீர்ப்பு கூட